வருஷம் வருஷம் நியூ இயர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே யூடியூப்பு கூகுள் அங்கே இங்கேன்னு சர்ச் பண்ணி ஒரு 5-6 ஹேபிட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படியாவது ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி சூப்பராக நம்ம லைஃப்பில் வந்துடணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கவங்களா நீங்கள்? இல்லை, நம்மக்கிட்ட யாராவது வந்து நான் இந்த விஷயத்த புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நானும் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஆளா நீங்கள்? ஃப்ரெண்டு ஒருத்தன் நம்மக்கிட்ட வந்து நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளும் போயிட்டு மறுநாளே ஜிம்முக்கு ஃபீஸை கட்டி அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஷூவெல்லாம் வாங்கிட்டு மறுநாள் காலையிலேருந்து ஜிம்முக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அலாரத்தை வச்சு படுப்போம். ஆனால் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏஞ்சி அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு படுக்கிற ஆளா நீங்கள்? இல்லை, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஹேபிட்ஸே வந்து ஆஸ்கர் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஹேபிட்ஸ் தான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஆளா நீங்கள்? ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் அந்த ஹேபிட்ஸை பழகிறதுக்கு கஷ்டப்பட்ட காலம் போய் அந்த ஹேபிட்ஸை நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஹேபிட்ஸுக்கு வாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக அழுதுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் உங்களை வந்து சேரும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட் சூசஸ். எப்படி ஒருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஹேபிட்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு த சீரியல் ஹேபிட் சூசர். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாரமுமே புது புது ஹேபிட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் மண்டேக்கு ஒரு ஹேபிட்டு, டியூஸ்டேக்கு ஒரு ஹேபிட்டு, வெனஸ்டேக்கு ஒரு ஹேபிட்டு இப்படின்னு லைனாக போடுவாங்க. தேர்ஸ்டேலேருந்து யூஸ்வலாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தையே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க தான் சீரியல் ஹேபிட் சூசர். ரெண்டாவது த ப்ரொக்ராஸ்டினேட்டர் ஹேபிட் சூசர். இவங்க எப்படின்னா எல்லா விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடுவாங்க. ஹேபிட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அந்த வருஷத்தில் எந்த நாளுமே நல்ல நாளாக இல்லை அப்படின்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அடுத்த வருஷத்தில் ஏதாவது ஒரு நல்ல நாள் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு நல்ல ஹேபிட்ஸையும் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி அடுத்த வருஷத்துலேயும் வரல அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணி இப்போ நாளைக்கு அப்படின்ட்டு தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. இவங்க தான் வந்து ப்ரொக்ராஸ்டினேட்டர் ஹேபிட் சூசர் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது ஓவர் ஆம்பிஷியஸ் ஹேபிட் சூசர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேபிட் அப்படின்றத சூஸ் பண்ணும் போதே ஒரு நம்ம ஏன் 1 சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 10-15 சூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களால ஒரு ஹேபிட்டை பண்ண முடியாது. ஸோ பண்ணால் மொத்தமாக தான் பண்ண முடியும் அவங்களால. காலையில் 5 மணிக்கு ஏஞ்சிக்கணுன்றதுலேருந்து 5:30 மணிக்கு ஜாகிங் போகணுன்றதுலேருந்து 6 மணிக்கு வந்து யோகா பண்ணுறது, 6:30 மணிக்கு ஜிம்முக்கு போகிறது, 7 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றது, இந்த மாதிரி லைனாக வந்து அந்த ஒரு 10 ஹேபிட்ஸுமே ஒரு நாளுக்குள்ளே கவர் பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா சூஸ் பண்ணிடுவாங்க. அது மொதல் நாளும் பண்ணுவாங்க. ரெண்டாவது நாள் வந்து அந்த எதுவுமே பண்ண ஹேபிட்ஸ் வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக அவங்களுக்கு தோணாது அப்படின்றதுனால ரெண்டாவது நாளே அதை விட்டுருவாங்க. மூணாவது நாள் இல்லை 4வது நாளுமே யோசிப்பாங்க திருப்பி அந்த ஹேபிட்ஸை பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா 5வது நாள் வந்து வேறு ஹேபிட்ஸை சூஸ் பண்ணி அதையும் இந்த மாதிரி மொத்தமாக சூஸ் பண்ணி மொத்தமாக ட்ரை பண்ணி மொத்தமாக விட்டுருவாங்க. 4வது ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஹேபிட் சூசர். இவங்க எப்படின்னா ஒரு ஹேபிட் வந்து என்ன ட்ரெண்டாக இருக்கோ அதை அப்போ சூஸ் பண்ணுவாங்க. ட்ரெண்டு முடியும் போது இவங்களும் அந்த ஹேபிட்டை விட்டுருவாங்க. ஸோ பண்ண மாட்டாங்க, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ட்ரெண்டு போகும்போது இவங்களும் அதை விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட் சூசர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஹேபிட்டை எந்த மாதிரி பாடுபடுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஹேபிட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. நம்ம அதோட பவர் தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஹேபிட்டை சூஸ் பண்ணுறோம், அதை பண்ணாமல் விட்டுடுறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஹேபிட்ஸ் நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் அந்த ஹேபிட்ஸை நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது எவ்வளோ முக்கியமான விஷயம்ன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருமே இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்போம். ஈவன் நானுமே பர்ஃபெக்ட் இல்லை. ஏன் அப்படின்னா நானுமே ஒரு காலத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஹேபிட்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணுவேன். பட் எதையுமே ப்ராப்பராக என்னால் செய்ய முடியாமல் விட்டுருவேன்.
இதெல்லாம் ஃப்ரெண்டுங்க கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம போய் சொல்ல போகும்போது சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா வளரிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளோட லைஃபோட அந்த ஒரு பர்பஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்போ நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்ம லைஃப் எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் வரும். அந்த சீரியஸ்னஸ் வரும்போது தான் நம்ம ஒரு ஹேபிட்டை பற்றியோ இல்லை அதை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதை பற்றியோ நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். த ரோல் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை ஹேபிட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதையும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெருசாக யோசித்து வச்சுட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்குன்னு டேஸ் தான் போகுமே தவிர நம்ம அந்த ஹேபிட்டை ஸ்டார்ட்டும் பண்ண மாட்டோம், முடிக்கவும் மாட்டோம். ஸோ உங்களால் எவ்வளோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் நீங்கள் 8 மணிக்கு தான் ஏஞ்சிட்டு இருக்கீங்களா, சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை நீங்கள் பழகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, 7:55க்கு ஏஞ்சிக்கோங்க. 5 நிமிஷம் முன்னாடி ஏஞ்சிக்கோங்க. ஒரு நாளுமே நீங்கள் 5 நிமிஷம் முன்னாடி ஏஞ்சிங்கனாலே போதும். 12 நாளில் நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏஞ்சிக்க ஆரம்பிச்சிருங்க. 7 மணிக்கு ஏஞ்சிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களோட லைஃப்பில் ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ப்ளஸ் இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த விஷயத்தை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும் போது அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் ஒரு நார்மலாக நீங்கள் ரொட்டீனாக பண்ணக்கூடிய விஷயமாகவே மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு சின்ன புது ஹேபிட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹேபிட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி, இந்த 2 விஷயம்தான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸை ஃபெயிலியர்லேருந்து தனியாக பிரிக்கக்கூடிய விஷயம். ஸோ இது 2த்தை நீங்கள் எப்போ ஒழுங்காக பண்ணுறீங்களோ அப்போ உங்களால் சக்ஸஸை திங்க் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஹேபிட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இது 2மே நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் ஏஐ ஒரு பெரிய சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை நமக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நம்மளோட ஜாப்ஸை லூஸ் பண்ண போகிறோம், நம்ம எத்தனை பேர் என்னென்ன நிலைமையில் இருக்க போகிறோம் அப்படின்றத நமக்கு தெரியல. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சும் அந்த ப்ராப்ளம் வரும்போது உங்களால் சுத்தமாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. இட்ஸ் ரைட் டைம் டு ஸ்டார்ட். இதுதான் கரெக்டான டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதையாவது ஒரு சின்ன விஷயத்தை ஹேபிட்டாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது என்ன விஷயமா வேணா இருக்கலாம், அதை சூஸ் பண்ணுங்கள். சின்னதாக சூஸ் பண்ணுங்கள், அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். அது உங்களோட லைஃபோட ரொட்டீனாக மாறும் போது கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ஹேபிட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி பற்றி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ.